Hi friends, welcome to Wow Home Arts. இன்னைக்கு நம்ம வீடியோல காலியான அக்ரிலிக் பாட்டில் இருக்கும் இல்லையா, அதை வச்சு சிம்பிளா ஒரு ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு பாட்டில் ஆர்ட் பார்க்கலாம். அக்ரிலிக் பாட்டிலை ஃபுல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதுக்கு மேலே நான் வந்து ப்ளூ கலர் அக்ரிலிக் பெயிண்ட் ஒரு தடவை பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு கோட் கொடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அது பார்க்கிறதுக்கு ஃபினிஷ் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடுற கிராஃப்ட்ஸ் எல்லாமே உங்கள் மொபைல் தேடி வரும். இப்போது இந்த பாட்டிலை நம்ம நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே டிசைன் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பிஸ்கெட் கவர் அப்படி இல்லைனா சாக்லேட் கவர் அதை எடுத்துக்கோங்க. அது உள்ளே இந்த மாதிரி சில்வர் கலரில் இருக்கும். அது வச்சு நம்ம டிசைன் பண்ணலாம். இந்த மாதிரி பேப்பர் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் ஃபாயில் பேப்பர் இருக்குன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாயில் பேப்பரை விட இந்த மாதிரி பேப்பரில் பண்ணிங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை சிசர் யூஸ் பண்ணி சின்னதாக ட்ரையாங்கிளாக ரேண்டமாக கட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நான் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண வச்ச பாட்டில் நல்லா காஞ்சிச்சு. அதில் நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேப்பரை எடுத்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். இதே போல் நம்ம அந்த பாட்டில் ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு ஒட்டினோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். இப்போ இதுக்கு மேலே நம்ம மூடியும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இந்த மூடி மேலே த்ரெட் சுற்றி ஒட்ட போகிறேன். என்கிட்ட இந்த மாதிரி த்ரெட் இருந்தது அதை எடுத்துக்கிட்டேன். இது இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ளன் த்ரெட் இருக்குன்னா நீங்கள் உள்ளன் த்ரெட் கூட இது மேலே வச்சு நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணி ஃபுல்லாக இதை அந்த கேப் ஃபுல்லாக அந்த பாட்டிலோட கேப் ஃபுல்லாக நம்ம இந்த த்ரெட் ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம கிஃப்ட் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம். இதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு நோட் மாதிரி எழுதி வைக்கலாம். ஜென்ரலாக ஒரு A4 பேப்பரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நீங்கள் எழுதிக்கோங்க. பர்த்டேவோ இல்லை ஆனிவர்சரியோ எதுவாக இருந்தாலும் எழுதிக்கோங்க. இது மாதிரி நம்ம பேப்பரில் சின்ன சின்ன பேப்பரில் இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயம் நம்ம எழுதி வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். ஜஸ்ட்டு தூக்கி போடுற ஒரு பாட்டிலேருந்து ஒரு சூப்பரான ப்ரெசென்ட் நம்ம பண்ண மாதிரி இருக்கும். இப்போ இந்த பாட்டிலுக்குள்ளே என்கிட்ட கொஞ்சம் கலர் பீட்ஸ் இருந்தது. நான் அதை இதில் போட்டுக்கிறேன். அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குங்கிறதுனால இது உள்ளே போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி எழுதி வச்ச பேப்பரை எடுத்துக்கோங்க. அதை ஜஸ்ட் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு காப்பர் வயரோ இல்லை த்ரெட்டோ ஜஸ்ட் அப்படியே சுற்றி விட்டுக்கலாம். அப்போ அது பிரியாமல் இருக்கும். என்கிட்ட இந்த மாதிரி ஒரு வயர் இருந்தது. நான் அதை இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலுக்குள்ளே வச்சுக்க போகிறேன். இப்போ அந்த பாட்டில் கேப்பை போட்டு மூடணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ அந்த மேலே அந்த பாட்டிலோட மேலே நம்ம பெயிண்ட் பண்ணலை. அந்த ஒயிட் இருக்க இடத்துலையும் நம்ம ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த த்ரெட்டை நம்ம ரோல் பண்ணோம் இல்லையா, அதுலேயே ஒரு சின்னதாக ஒரு பவு மாதிரி பண்ணியிருந்தேன். அதையும் நம்ம க்ளூ போட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள், அதே டைம் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் எனக்கு கண்டிப்பாக மெயில் பண்ணுங்கள். நான் அதை வீடியோ அப்லோட் பண்ணும்போது சேர்த்து அப்லோட் பண்ணுறேன்.